ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தி கூற இந்த திருச்செந்தூர் முருகன் முன் வீடு தேடி வந்திருக்கிறேன். என்னை அழைப்பாயா அல்லது நான் சொல்வது கேட்பாயா? என் செல்லமே, கால் கடுக்கிறது. என்னை அழைத்து என்னை நான் சொல்வதை முழுவதுமாக கேள் என் செல்லமே, முழுவதுமாக கேள். நான் ஒன்று சொல்லட்டுமா? வாழ்க்கையில் சில பேர் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாயிருப்பார்கள். சில பேர் உன் மனதிற்கு நல்லதொரு பாடத்தை புகுட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள். அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள், உனக்கு துரோகம் இழைத்தார்கள், ஏன் உனக்கு கஷ்டத்தை கூட கொடுத்திருப்பார்கள். அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நீ இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறாய். அமைதியாயிரு. உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்புவதும் இல்லை. எல்லோரும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். புரிகிறதா? நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய். எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதை இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா என்று சற்று யோசித்துப்பார். இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்கத் தொடங்கிவிட்டாய். இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான். ஆம் செல்லமே, தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகிறது. உன்னை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எறிந்து நடைபோடு. எதற்கும் வருத்தப்படாதே. ஏனென்றால் உனக்கு வாழ்வில் பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. நீ கடந்து வந்த வாழ்க்கையில் பார்த்த விஷயங்களை பார்த்து அதை உன் மனதில் ஆழமாக பதித்து வைத்திருக்கிறாய். அதை ஒட்டி மனதளவில் உள்ள பாதிப்புத்தான் இது உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது. உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது. உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது, ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடத்தில் பதில் இருக்கிறது, இந்த முருகப்பெருமானிடம். முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. ஆனால் சில நேரங்களில் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணம் தெரிகிறது. அந்த பிடிவாத குணம் என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நிச்சயமாக ஒவ்வொன்றாக நடக்கும். இது நான் சொல்லும் அருள் வாக்கு உனக்கு. ஆகையால் நீ எதற்கும் பயப்படாதே. உனக்கு நிச்சயமாக வெற்றி என்ற தெய்வத்தை நான் ஏற்றுவேன். தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை நான் அவர்களுக்கு உருவாக்குவேன். நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன். கவலைப்படாதே. அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு முருகா முருகா என்று என்னையே நீ தஞ்சமடைந்த என் செல்லப்பிள்ளை, இன்னும் எந்த நிலை இறங்கினாலும் என் முருகப்பெருமான் என்று இருக்கிறாயே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன். நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என் செல்லமே. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், வஞ்சகங்கள், சூழ்ச்சியால் சூழப்பட்டுள்ள எல்லாவற்றையும் மன உறுதியுடனும் துணிச்சலுடன் எதிர்கொள்கின்ற மனம் உனக்கு இருக்கிறது. நீ நிச்சயமாக மிக விரைவில் பிரம்மாண்ட வெற்றியை பெறுவாய் என் செல்லமே. இதற்கு மேலும் என்னால் முடியவில்லை என்று சொன்ன பலரும் பின்னாளில் மிகப்பெரிய சாதனையாளர்களாகத்தான் ஆகியிருக்கிறார்கள். நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் சாதிப்பாய். வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும். உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே. இன்றும் தர்மமே வெல்லும். உனக்கு வேண்டிய நல்லதை இந்த முருகப்பெருமான் உனக்கு செய்வேன். என் முழு ஆசையுடன் நீ சகல செல்வங்களையும் பெற்று ராஜ வாழ்க்கை வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, ராஜயோகம் கூடி வரும். செல்வங்கள் குவியும். சுபவேளை வந்து தீரும். சந்தோஷமாக இருப்பாய் என் செல்லமே.
சில நேரங்களில் நீ செய்த பாவம் உன்னை கஷ்டத்தில் தள்ளிவிட்டது என்று வேதனையில் தவிக்கிறாய். இந்த உலகில் பிறந்த அனைத்து உயிரும் பாவக்கணக்கை தீர்த்துதான் ஆக வேண்டும். செய்த பாவம் எத்தனை கோவில் குளம் என்று போனாலும் அது தீராது. உன்னால் அடுத்தவர்களுக்கு செய்கின்ற உதவி மூலம் தான் உன் பாவங்களை நீ படிப்படியாக குறையும். அதே நேரத்தில் நீ செய்கின்ற வேலையில் இருந்து ஒரு சிறு தொகையை எடுத்து இல்லாதவர்களுக்கு உணவாகவும் அல்லது ஏதாவது ஒரு அவர்களுக்கு தேவையான பொருள்களால் தானமாக செய். உன்னால் முடிந்தால் மாதத்தில் ஒரு தடவையாவது உணவுகளோ அல்லது அன்னதானமோ செய். நீ செய்த பாவம் தீர்ந்து நல்வாழ்க்கை கிடைக்கும். அப்பொழுதுதான் நீ மனதார உணர்வாய் உன் வாழ்வில் அமைதி நுழைய தொடங்கிவிடும். நீ எப்போதும் தயங்குகிறாய் ஏன் என்பது தெரியாமல் நிற்கிறாய். ஆனால் நான் சொல்கிறேன் என் செல்லமே, உனது பயம் என்பது ஒரு மாயை. அந்த மாயையை என் வேல் ஒரே திருப்பத்தில் வெட்டிவிடும். ஆனால் நீ என் மீது முழு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். உன் விரல்கள் தேடி என் கரங்கள் விரிகின்றன. நீ ஒரு அடி நகர்ந்தால் நான் 100 அடிகள் நடந்து உன்னை வரவேற்கிறேன். இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் நிமிடம் ஒன்றும் தாமதிக்காது. நீ எப்போதும் துன்பங்களையே நினைக்கும் பழக்கத்தில் இருக்கிறாய். அந்த பழக்கத்தை மாற்று. இன்று முதல் ஒவ்வொரு நாளும் உன்னுடன் பேசிக்கொள். நான் பிழைத்து காட்டுவேன் என் முருகனின் அருளால் என்று சொல். அந்த ஒரு வசனம் உன் வாழ்வின் கதையை மாற்றிவிடும். உன் வீட்டில் அமைதி பிறக்கும். உன் உறவுகளில் தெளிவு ஏற்படும். நீ பேசாமல் அடக்கிக் கொண்டிருக்கும் உணர்ச்சிகள் என் அருளில் வழியாற்றும். நீ யாருக்கும் சொல்ல முடியாமல் அடக்கிக் கொண்டிருக்கும் அந்த ரகசியங்கள் கூட எனக்கு தெரியும். அதற்காகத்தான் நான் இப்போது உன்னிடம் வந்திருக்கிறேன். நீ என்னிடம் பேசு. இந்த முருகப்பெருமானிடம் பேசு. உன் கண்ணீர் வரட்டும். அதில் ஒரு பொல்லாத எண்ணமும் கழுவப்படட்டும். நீ அழுகிறாய் என்றால் அதில் நானும் அழுகிறேன். ஆனால் அது ஒரு புனித கண்ணீர். ஆம் செல்லமே, அது அழுது சேரும் கணம் என் செல்லமே உனக்கென்று நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவை. ஆனால் அவை அனைத்தும் உனது தயாரான உனக்கு உள்ளத்திற்கே நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே உன் உள்ளத்தை வலிமையாக்கும் உன் நெஞ்சத்தை உயரச் செய். ஆகவே உன் வளர்ச்சியே உன் குறிக்கோள். அதை நோக்கி மட்டும் நீ பயணிக்க வேண்டும். நீ அந்த வெற்றியை அடைய உனக்கு இந்த முருகப்பெருமான் துணையாக இருப்பேன். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்றும் அவர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து உதவி செய். அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் இந்த முருகப்பெருமான் நான் உன் வாழ்வில் நிச்சயமாக இருக்கிறேன். நீ நன்றாக இருப்பாய் என் செல்லவே. கவலைப்படாதே. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.